வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவையில் சிறார் சட்ட திருத்த முன்வரைவு விவாதத்திற்கு பின் இன்று நிறைவேற வாய்ப்பு. தில்லி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. கிரிக்கெட் ஊழலை விசாரிக்க குழு அமைக்க திட்டம். நேபாள பெண் வன்கொடுமை கொலை வழக்கு 7 பேருக்கு மரண தண்டனை. வங்கக்கடலில் புதிய மேலடுக்கு சுழற்சி வரும் 25ஆம் தேதி முதல் மழை வாய்ப்பு. சிறார் சட்ட திருத்த முன்வரைவு மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தில்லியில் நடந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் தொடர்புடைய இளம் குற்றவாளியை உச்சநீதிமன்றம் விடுவித்துள்ளது. விடுதலைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்நிலையில் 16 முதல் 18 வயது உள்ளவர்கள் கொடிய குற்றம் புரிந்தால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் விதத்தில் சிறார் சட்ட திருத்த முன்வரைவு மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த சட்ட முன்வரைவை இன்றே நிறைவேற்ற பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் வழக்கம் போல காங்கிரஸ் கட்சி அவையை நடத்த விடாது என பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. कांग्रेस पार्टी सदन को चलने नहीं दे रही है, कार्रवाई है उसको सुचारू रूप ढंग से चलने नहीं दे रही है। हम तो लिस्ट कर हमने तो लिस्ट किया हुआ है, चौथी बार आज कल 5वीं बार लिस्ट होगा। उसके खिलाफ कड़े से कड़े कानूनी प्रावधान होने चाहिए। लोकसभा में हमने पास कराया, राज्यसभा में क्योंकि राज्यसभा की कार्रवाई कांग्रेस ने चलने नहीं दी इसलिए हो नहीं पाया। இந்நிலையில் அவையை நடத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா அரசுதான் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. नहीं, बिल्कुल गलत बात है। सरकार ने हालात पैदा किए कि इस पे चर्चा ना हो और आम सहमति ना बन सके, और आज भी सरकार की गलत बयानी है। सरकार ने कल के लिए कार्रवाई में लगाया है। हमने सदन में उठ के नेता प्रतिपक्ष ने और मैंने स्वयं कहा है और आश्वस्त किया कि कल ये सदन में लाया जाए, इस पे चर्चा हो। இந்நிலையில் சிறார் சட்ட திருத்த முன்வரைவு மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு வரும் நிலையில் அது நிறைவேறவும் வாய்ப்பிருப்பதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறார் சட்ட திருத்த முன்வரைவு மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் நிர்பயாவின் பெற்றோர் நேற்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத்தை சந்தித்தனர். தில்லியில் பாலியல் வன்கொடுமைக்கு பலியான நிர்பயாவின் பெற்றோர் இந்த குற்றத்தில் தொடர்புடைய இளம் குற்றவாளி விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் பல நூறு மாணவ மாணவிகளுடன் இணைந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் நேற்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான குலாம் நபி ஆசாத்தை அவர்கள் சந்தித்தனர். சிறார் சட்ட திருத்தம் முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ये मीटिंग सफल हुई और सबने भरोसा दिलाया कि ये कल बिल पास हो जाएगा। तो निर्भया का मुजरिम तो छूट गया, लेकिन मुझे तसल्ली है कि सर आप सहयोग करिए, सपोर्ट करिए और इस बिल को पास कीजिए। उन्होंने कहा कि ठीक है, कल ये बिल पास। उन्होंने पूरा भरोसा दिलाया, हमें भी भरोसा है कि नहीं वो जरूर पास हो जाएगा। देखिए अब उसकी बात करना ठीक नहीं है, इसलिए कि वो तो निकल चुका है और कोई कानून भी नहीं है। तो हमारी लड़ाई जो थी अपनी नहीं बल्कि आने वाले समय में और इन बच्चियों के लिए है, औरतों के लिए, महिलाओं के लिए है। स्वास्थ्य सफल होता नजर आ रहा है, मेरे को बहुत अच्छा लगा है। தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் சர்ச்சையில் சிக்கியுள்ள மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லிக்கு பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள அமித்ஷா, இந்த விஷயத்தில் அருண் ஜேட்லியை குறை கூற முடியாது. அருண் ஜேட்லியின் நற்பெயரை கெடுக்க ஆம் ஆத்மி முயல்கிறது. ஆம் ஆத்மி இதை அரசியலாக்குகிறது என கூறியுள்ளார். இதன் மூலம் ஆம் ஆத்மியின் நீண்ட தொலைவு அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவும் அமித்ஷா கூறியுள்ளார். अरुण जी इतने लंबे समय से सार्वजनिक जीवन में भारतीय जनता पार्टी एक मुस्त होकर श्री अरुण जी के साथ खड़ी है। पारदर्शी जीवन शैली है और सार्वजनिक जीवन में जिस उच्च सिद्धांतों के साथ अरुण जी जिए हैं कि इससे अरुण जी की छवि धूमिल होगी, तो मुझे लगता है कि वो दिवा स्वप्न में है, इससे उनका ही नुकसान होने।
டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தொடர்ந்த அவதூறு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ராம் ஜெத்மலானி வாதாட உள்ளார். தில்லி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இருந்தபோது பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியினரும் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பாக கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி தலைவர்களான குமார் விஸ்வாஸ், அசுதோஷ், சஞ்சய் சிங், தீபக் பாஜ்பாய் மற்றும் கீர்த்தி ஆசாத் உட்பட 6 பேர் மீது அருண் ஜேட்லி 10 கோடி ரூபாய்க்கு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக இந்த வழக்கில் ராம் ஜெத்மலானி வாதாடுவார் என தெரிகிறது. தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் தொடர்பாக தில்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று கூட உள்ளது. மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தில்லி கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்தபோது ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தில்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று கூட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் தொடர்பாக விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தில்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா தகவல் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைக்க தில்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனிடையே தில்லி தலைமைச் செயலகத்தில் சிபிஐ நடத்திய சோதனை பற்றியும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என கெஜ்ரிவால் ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார். நேபாளத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி படுகொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து ஹரியானா மாநில நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ரோக்டாக் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை கடத்திச் சென்ற 8 பேர் கொண்ட கும்பல் அவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ரோக்டாக் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் நேற்று அளிக்கப்பட்ட தீர்ப்பில் மொத்தமுள்ள 8 பேரில் 7 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் சிறார் குற்றவாளி என்பதால் அவருக்கான தீர்ப்பை சிறார் நீதிமன்றம் வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதியில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய லட்சத்தீவுகள் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் வங்கக்கடலில் இலங்கை அருகே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக்கியுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும் வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்கைமெட் என்ற தனியார் வானிலை மையம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் அதுவே வடகிழக்கு பருவமழையின் இறுதிக்கட்டமாக இருக்கும் எனவும் கணிப்பு வெளியிட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ப வரும் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை குறைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த என் லோகோ என்பவர் சென்னை மாநகரை போல் கோவை மாநகருக்கும் ஆட்டோ கட்டணத்தை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்து துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் எரிபொருட்களின் விலைக்கு ஏற்ப மாற்றியமைத்தால் வெறும் 39 காசுகள் மட்டுமே ஆட்டோ கட்டணம் குறையும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் எரிபொருள் விலைக்கு ஏற்ப வரும் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பது உள்பட 8 நிபந்தனைகளையும் நீதிபதிகள் விதித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் புதுச்சேரி டாலர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. எனினும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரியில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலம் தாதர் நோக்கி சென்று கொண்டிருந்த புதுச்சேரி தாதர் விரைவு ரயில் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் ரயில் இன்ஜினும் 2 பெட்டிகளும் தண்டவாளத்திலிருந்து விலகின. ஹூப்ளி ரயில் நிலையத்தை கடந்த 10வது நிமிடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது. எனினும் இந்த விபத்தில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை. சம்பவ இடத்தில் ரயில்வே பணியாளர்கள் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை மீட்டு தண்டவாளங்களை சீரமைத்து வருகின்றனர். Train was running at 70 km/h. Coaches are concerned. After we lift it, we will take it to workshop, and we will lift it, and then we will do some technical investigation. There is no casualty. This line we will restore in another 8-9 hours. One line.
and remaining 2 lines it may take another by tomorrow lunchtime. இதேபோல் ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தை அடுத்த சீபுரப்பள்ளி என்ற இடத்தின் அருகே சரக்கு ரயில் ஒன்றின் 8 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்திலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. எனினும் சென்னை ஹவுரா முக்கிய ரயில் வழித்தடத்தில் இந்த விபத்து நடந்ததால் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த 2 ரயில் விபத்துகளால் இருவேறு வழித்தடங்களிலும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் பாலுஹி பகுதியில் சரக்கு ரயில் ஒன்றின் 25 பெட்டிகள் தடம் புரண்டன. நாடு முழுவதும் அடுத்தடுத்து இப்படி 3 ரயில் விபத்துகள் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் வாழும் மாதேசி மக்களுக்கு ஆதரவாக அந்த நாடு கொண்டுவரவுள்ள அரசியல் சட்ட திருத்தத்திற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. நேபாள அரசு அண்மையில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு நேபாளத்தின் தென் சமவெளியில் வாழும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மாதேசி இன மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். புதிய அரசியலமைப்பு சட்டத்தால் தங்கள் பகுதி 2ஆக பிரிந்து பிற இன மக்களின் ஆதிக்கத்தில் தாங்கள் வரவேண்டியிருக்கும் என கூறி அவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். கலவரத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்நிலையில் நேபாள அரசு சிங்க தர்பார் பகுதியில் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி அரசியலமைப்பு சட்டத்தில் மாதேசி மக்களுக்கு ஆதரவாக புதிய திருத்தங்களை கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இதற்கு இந்திய அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது. We urge all Nepali political forces to now demonstrate the necessary maturity and flexibility to find a satisfactory solution to the constitutional issues through constructive dialogue in an agreed time frame. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு செல்லவிருந்த இந்திய மாணவர்களை அவர்களுடைய நலன் கருதியே தடுத்து நிறுத்தியதாக ஏர் இந்தியா விமானம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள 2 பல்கலைக்கழகங்களில் சேருவதற்காக இந்திய மாணவர்கள் 19 பேர் ஹைதராபாத் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானத்திற்காக காத்திருந்தனர். அப்போது 2 பல்கலைக்கழகங்களும் அமெரிக்க அரசால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களை ஏர் இந்தியா நிறுவனம் தடுத்து நிறுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வில் இருந்தால் தங்களுக்கு விசாவும் அனுமதியும் எவ்வாறு வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர். இது பற்றி விளக்கமளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம், முன்பு இதேபோல் இந்த பல்கலைக்கழகங்களில் சேருவதற்காக சென்ற இந்திய மாணவர்கள் சிலர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் இதுபோன்ற சங்கடமான நிலையை தவிர்க்கும் நோக்கில் 19 மாணவர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் டால் ஏரி உறைந்து போயுள்ளது. அடுத்த 72 மணி நேரத்திற்கு பனிப்பொழிவு நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தற்போது அதிக அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டு கடும் குளிர் நிலவுகிறது. தலைநகர் ஸ்ரீநகரில் -5.6 டிகிரியும் வடக்கு பகுதியான லடாக்கில் -15.1 டிகிரியும் குளிர் நிலவுகிறது. இதனிடையே கடும் பனிப்பொழிவால் காஷ்மீரின் வரலாற்று சிறப்புமிக்க டால் ஏரி உறைந்து போயுள்ளது. இதனிடையே அடுத்த 72 மணி நேரத்திற்கு பனிப்பொழிவு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணியில் தமாக சேருமா? ஆலோசித்து முடிவெடுப்போம் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நல கூட்டணிக்கு வருமாறு தமிழ் மாநில காங்கிரசுக்கு விடுவிக்கப்பட்ட அழைப்பு பற்றி தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் முடிவில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டமான திருவாரூரில் மாவூர், குன்னலூர் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பார்வையிட்டார். விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாய பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்குவதுடன் விவசாய கடன்களையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு இடைக்கால நிவாரணமாக 3,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய வாசன், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மக்கள் நல கூட்டணி என்பது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை அவர்கள்
கூட்டணிக்கு வரவேற்றதை நான் நன்றியோடு எடுத்துக்கொள்கிறேன். எங்களுடைய முடிவை தக்க நேரத்திலே குறிப்பிடுவேன். குறிப்பாக அவருடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகே குறிப்பிட முடியும். அதுவே அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்திருக்கிறேன். தேமுதிக இன்னும் பாரதிய ஜனதா கூட்டணியில் நீடிப்பதாக பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவையில் மாதா அமிர்தானந்தமயி மடம் சார்பில் அமிர்த தீபம் என்ற பெயரில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா வலுவான கூட்டணி அமைக்கும் என தெரிவித்தார். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த மத்திய அரசு முனைப்பு காட்டுவதாகவும் கடந்த கால ஆட்சியாளர்களின் தவறு காரணமாகவே தமிழகம் வெள்ளத்தில் சிக்கி தவித்ததாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினார். விஜயகாந்த் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார். நாங்கள் ஒன்றாகத்தானே 2014 தேர்தலை சந்தித்தோம். வைகோ அவர்களை தவிர வேறு யாருமே அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை என்று அறிவிக்கவில்லை. அவரவர்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கு அவரவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஊதியத்தில் உள்ள குறைபாடுகளை களைய வலியுறுத்தி வரும் 31ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தருமபுரியில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு அரசு பணியாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலர் பாலசுப்ரமணியன், தமிழகத்தில் காலியாக உள்ள சுமார் 12,000 அங்கன்வாடி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அந்த 12,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். நியாய விலைக்கடை பணியாளர் ஊதிய உயர்வு போதுமானதாக அமையவில்லை. ஊதிய குழுவினுடைய அறிக்கையில் உள்ள குறைகளை போக்கி குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிப்பதற்காக வருகின்ற 31/12/2015 அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கரும்பு விவசாயிகளுக்கு ஆலைகள் அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள எரையூர் அரசு பொதுத்துறை சர்க்கரை ஆலையின் 38வது பங்குதாரர்கள் கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது. இதில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்ற கரும்பு விவசாயிகள் தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக கரும்புக்கான ஆதரவு விலையை அறிவிக்காமல் உள்ளதாக தெரிவித்தனர். 118 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆலையை நவீனப்படுத்தும் திட்டமும் கிடப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் கரும்புக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பெரம்பலூர் சக்கராலில் கரும்பு வெட்டினவங்களுக்கு பாக்கியாக 34 கோடி கொடுக்கல. உண்ணாவிரதம் இருந்தோம், விவசாய கூட்டத்தை புறக்கணித்தோம், மறியல் போராட்டம் பண்ணோம். எதையுமே இந்த அரசு கண்டுக்கல. இந்த ஆலையில் 5/6/2010 18 மாத கெடுவில் ஆலை நவீனப்படுத்துறதும் இணைமின் உற்பத்திக்கும் டெண்டர் விட்டாங்க. இப்போ 5 வருஷம் ஆச்சு, அதையும் செய்யலை. திருவள்ளூர் இரட்டை கொலை வழக்கில் 27 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி திருவள்ளூர் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையை அடுத்த அரண்வாயல் கிராமத்தில் அம்பேத்கர் சிலை உள்ளது. 2003ஆம் ஆண்டு இந்த சிலைக்கு சிலர் செருப்பு மாலை அணிவித்ததால் கலவரம் வெடித்தது. திருவூர் கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த சுகுமாரன், மகேஷ் என்ற இருவர் கலவர கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த இரட்டை கொலை தொடர்பாக அரண்வாயல், கொப்பூர், திருவூர், விடையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 28 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கண்ணன் என்பவர் இறந்து போன நிலையில் 12 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 27 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாகம் ஆகம விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி சிவனடியார்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தின் புகழ்பெற்ற கோவில்களில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலும் ஒன்று. இங்கு மார்கழி மாதம் திருவாதிரை நாள் ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜர் கிழக்கு வாசல் வழியாக சப்பரத்தில் எழுந்தருளச் செய்யப்படுகிறார். இது ஆகம விதிகளுக்கு எதிரானது எனவும் வடக்கு வாசல் வழியாக நடராஜரை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சிவனடியார்கள் கோரி வருகிறார்கள். தற்போது திருவாதிரை திருவிழா கொடியேற்றம் நடந்துள்ள நிலையில் சிவனடியார்களின் கோரிக்கை மீண்டும் புறக்கணிக்கப்பட்டதால் சிவனடியார்கள் கோவிலுக்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். காவல்துறை ஆய்வாளரின் சமரசத்திற்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த திருவாதிரை திருநாள் அன்னைக்கு நடராஜர் வடக்கு வாசல் வழியாக வாரதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பொதுமக்கள் மனசில் இது வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்து சமய அறநிலையத்துறையால்
தமிழக முதல்வரால் வெளியிடப்பட்ட ஆகம விதி என்னும் நூலில் நடராஜர் புறப்பாடு வடக்கு வாசல் வழியாக தான் வரணுங்கிறது விதிமுறைகளும் இருக்குது. திரைப்பட கலை இயக்குனரும் ஓவியருமான ஜெயக்குமாரின் அறியப்படாத ஓவியன் என்ற தலைப்பிலான ஓவிய கண்காட்சி சென்னை லலித் கலா அகாதமி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக ஓவியர் ஜெயக்குமாரின் அறியப்படாத ஓவியன் என்ற தலைப்பில் வரைந்த 1000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா மற்றும் வெளிநாடுகளின் கலப்பு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்காட்சி இருப்பதாகவும், ஓவியத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், தொழில்நுட்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஓவியங்கள் அமைந்திருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். ட்ராயிங்ஸு, பெயிண்டிங், டோட்டலாக எல்லா கலெக்ஷன் கிட்டத்தட்ட அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஒர்க்ஸ் மேலே அங்கே இருக்குது. ஸ்டில் மோர் ஒர்க்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஒரு 7 நாட்கள் இந்த ஓவிய கண்காட்சி. பட் இட் இஸ் இந்த எக்ஸிபிஷன் பெரிய மேஜர் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கேலரிக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இந்த மாதிரி நானும் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி ட்ராயிங், இந்த மாதிரி கலர்ஸில் நானும் பண்ணணும்னு தோணுது. நானும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் அதிகாலையில் திருவம்பாவை, திருப்பாவை பாடல்களை மாணவர்கள் ஆர்வத்துடன் பயின்று வருகின்றனர். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் சார்பில் கோவில் ஓதுவார் தண்டபாணி தலைமையில் கரூரில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு திருவம்பாவை, திருப்பாவை பாடல்களை பற்றி மார்கழி மாதம் முழுவதும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்வதால் மாணவர்களுக்கு இறையருள் பெறுதல், மனம் ஒருமைப்படுதல், நினைவாற்றல் அதிகரித்தல், கல்வியில் முழு ஈடுபாடு ஆகியன கிடைக்கப்பெறுகிறது. நாள்தோறும் வகுப்பு முடிந்தவுடன் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து அன்று நடத்திய பாடல்களை பாடியவாறு மாணவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த மார்கழி மாதமானது என்னன்னா அதிகாலை பொழுது தேவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பொழுது. அதனால் காலையில் ஒரு மாணாக்கர்கள் இங்கு வந்து கலந்து கொண்டு இந்த திருவம்பாவையில் படிக்கும்போது அவர்களுக்கு ஞாபக சக்தி, அது இல்லாமல் இறை அருள் மற்றும் உடலினுடைய புத்துணர்ச்சி, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான அனைத்து திருவருளும் இந்த பெருமான் தருவார் நமக்கு. 6 மாதத்தில் தமிழர்கள் மறு குடியமர்வு, இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இஸ்ரேல் விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் குவாண்டார் என்ற தளபதி கொல்லப்பட்டார். இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்துள்ளது. லெபனான் நாட்டில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு சிரியாவின் உள்நாட்டு போரில் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸ் அருகே இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான சமீர் குவாண்டார் கொல்லப்பட்டார். இதற்காக இஸ்ரேலுக்கு பதிலடி தரப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் சையத் ஹாசன் நஸ்ரல்லா எச்சரித்துள்ளார். نحن بشكل قاطع وحازم لا يقبل الشك في حزب الله نحمل مسؤولية اغتيال الأخ الشهيد القائد سمير القنطار للعدو الصهيوني. இலங்கையில் புலம்பெயர்ந்த தமிழர்களை 6 மாதங்களில் மறுகுடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்த இலங்கை அதிபர் சிறிசேன இங்குள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களின் முகாம்களை பார்வையிட்டார். பின்னர் விழாவில் பேசிய அவர், உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் உண்மையான மறுகுடியேற்றம் இன்னும் நடைபெறவில்லை என தெரிவித்தார்.
போரினால் புலம்பெயர்ந்த தமிழர்களை அவர்களுடைய சொந்த இடங்களில் 6 மாதங்களில் மறுகுடியேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்கென ராணுவம், காவல்துறை, அரசு நிர்வாகம் ஆகியவை இணைந்த குழு ஒன்று அமைக்கப்படும் எனவும் இலங்கை அதிபர் சிறிசேனா குறிப்பிட்டார். ஏடிபி டூர் டென்னிஸ் ஆடவருக்கான தரவரிசை பட்டியலில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் முதலிடத்தை பிடித்துள்ளார். 16,585 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். பிரிட்டனின் ஆண்டி முரே 2வது இடத்தையும், சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரிங்கா, ரஃபேல் நடால், தாமஸ் பெர்டிச், டேவிட் ஃபெரரர், கே நிஷிகோரி, ரிச்சர்ட் காஸ்குவே, சோங்கா ஆகியோர் அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். மகளிர் தரவரிசை பட்டியலில் செரீனா வில்லியம்ஸ் முதலிடத்தை பிடித்துள்ளார். ரொமேனியா நாட்டின் சைமோனோ ஹெலப் 2வது இடத்தையும், ஸ்பெயின் நாட்டின் முருகுசா 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். மரிய ஷரபோவா, அக்னிஸ்கா ரெட்வன்ஸ்கா, பெட்ரோ குவிட்டோவா, வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவையில் சிறார் சட்ட திருத்த முன்வரைவு விவாதத்திற்கு பின் இன்று நிறைவேற வாய்ப்பு. தில்லி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. கிரிக்கெட் ஊழலை விசாரிக்க குழு அமைக்க திட்டம். நேபாள பெண் வன்கொடுமை கொலை வழக்கு 7 பேருக்கு மரண தண்டனை. வங்கக்கடலில் புதிய மேலடுக்கு சுழற்சி வரும் 25ஆம் தேதி முதல் மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.